பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க? உன்னைய பார்த்து சொல்றேன், வேற யாரை பார்த்து சொல்றீங்க? இதுதான் என் வேலை சுவாமி. அப்படி இருக்கும்போது ஏன் பாவம்னு சொல்றீங்க? ஏமா இறைவனுக்கு கொடுப்பு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் இருக்காரு. யா கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு கொடுப்பது அது இறைவனை போய் சேருங்கிறது நம்பிக்கை. இல்லாத ஒருத்தருக்கு ஆலயத்துல திருவிழா வச்சு அன்னதானம் போடுறோம். விழா என்னமோ சாமிக்கு தான், அன்னதானம் ஏன் போடுறோம்? எல்லாரும் பசியார சாப்பிட்டு போனதுக்காக. பசியால் அவருடைய வயிறு வாடாமல் வயிறு வாழ்த்துச்சுன்னா அது இறைவனை போய் சேரும். ஒருவேளை இந்த கோயிலுக்கு போனோம், இங்க சாப்பாடு கிடைக்கல, ராத்திரி எல்லாம் பட்னியா கிடந்த சுவாமி, எனக்கு முன்பதாக அண்ணனும் தோழியும் தங்களை சந்தித்து ஆசைகள் பெற்றதற்கு மிகவும் பெரியப்படுகின்றேன். தாங்கள் என் இருப்பிடம் தேடி வந்து நின்றவுடன் அளவுகிற மகிழ்ச்சியும் ஆச்சரியமாக இருக்கிறது. தம்பி பெருக தாமரை ஒழுகுதல் வன்முறை எல்லாம் தலை என்ற பொன்மொழியின்படி தம்மிவிட பெரியாரை நட்பும் தர்மமும் ஆசீர்வாதமும் மிக சிறந்த செயலாகும் என்பார்கள். ஆகையினால் நாட்டு மக்கள் அண்ணன் தோழியர் இச்சிறுவளுக்கு நல்லா சாமியை சுத்து கொண்டு சுத்த மாட்டீங்களா? சாமியை சுத்து கொண்டு சுத்த மாட்டீங்களா? தெரியாம சொல்லிட்டேன் நல்லவனே. ஐயா சாமியை எவ்வளவு நேரம் கழிச்சு இப்ப வர வாங்கிப்போம். நல்ல வழிதண்ணி நாடு நாடும் பரமனை நிறுத்திய தேடு வல்லவர் கூட்டத்தில் கூடு அந்த வள்ளலை நெஞ்சிலே வாழ்த்து கொண்டாடு என்பதற்கனங்க பூம்பூ மாடு பார்த்திருக்கீங்களா? அது பேர் உங்களுக்கு தெரியுமா? பூம்பூ மாடு சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டம். எல்லாத்துக்கும் தலையாட்டம். பூம்பூ மாடும் தெரியும். அது என்ன மாடுன்னு தெரியுமா? என்ன மாடு? காளமாடு. காளமாடு இல்ல, அது பசுமாடு. அந்த பசுமாட்டுக்கு கொம்பு இருக்காது தம்பி. கார்த்தி, உங்களுக்கு புரியுதா என்ன சொல்றேன்னு? இந்த பசுமாட்டுக்கு கொம்பு இருக்காது. துணியை சுத்தி மேல கொம்பு நீளமா இருக்க மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி வச்சிருப்பான். யாருக்கு கொம்பு அப்படி வச்சிருக்காங்க? போங்க, கிளம்பு, தயவு செய்து போயிரும். என் கண்ணிலே படாது. போங்க. யாரு தங்கச்சியை காதலிக்கிற டேய், எப்ப போவ? போயிட்டு வாங்கண்ணே. மரியாதை இன்னும் கேட்கலையா நீ? கிடைக்காதுமா. டேய், என்கிட்ட கேட்டு கிடைக்காதுன்னு உன்ட்ட நான் சொல்லணும். டேய் குண்டு பயல, கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க போங்க. டேய் என்ன கேட்ட நீ? சொன்னாங்க எல்லாரும் நாரத மகரிஷிட்ட கேட்காததெல்லாம் கேட்டாலும் என்ன கேட்டாலும் கிடைக்குங்கிறது உண்மைதாயா? என்ன கேட்டாலும் கிடைக்கும் சொன்னாங்க. ஆமா, அனிமா மகிமா கரிமா டகிமா பிராத்தி பிரகாமி மீசத்து மசித்துவம் என்ற அஷ்டமா அச்சுத்துக்களையும் ஓதி உணர்ந்தவனப்பா நான். நீயும் நம்புறியா? கேளுங்க சாமி. அந்த முகத்தை பார்த்தா எனக்கு அந்த நம்பிக்கையே இல்ல. முகத்தை பார்க்காம கேளு. முகத்தை பார்த்து கேட்டீங்கன்னா கிடைக்காது. யோ, ஏன் நீயா பேசிக்கிற? முதல்ல என்கிட்ட கேளு. கொட்டாமட்டிலே காட்டேன். சரி, எங்க அண்ணன் மணல்ல குன்றவர்னு உங்களுக்கு தெரியுதா? கொட்டாமட்டிலே காட்டேன். கிடைக்கல கிடைக்கல சாமி. ராசாத்தி கேட்டேன். ராசாத்தி கேட்டியா? கிடைக்கல. காரைக்குடியில கேட்டேன். சரி, கிடைக்கல. ஏன் மதுரையிலே கிடைக்கல. சரி, இப்ப என்ன கேட்ட? அங்கெல்லாம் கேட்டியா? என்கிட்ட கேட்டியாரா? பைத்தியக்காரப்பல என்கிட்ட கேட்டியா? அங்க எல்லாம் கிடைக்காதது உங்ககிட்ட எப்படி கிடைக்கும்? கேளு, என்ன வேணும் கேளு. என்ன வேணாலும் கேளியா? அந்த முன்ன போன அவர் அடிக்கிறாரு. என்ன நாளும் கேளியா? தம்பி நீ தள்ளும் போது இப்படி வர. ஐயோ சாமி, ஐயோ இல்ல சாமி. என்னப்பா கணேஷ் பேர்ல கிடைக்குமா? டேய், அவர்ட்ட கடைக்கு போய் வாங்கிக்கோ போ. மலரும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம்
மஞ்சள் சோடி கோலத்தில் நீ வரும் நேரம் அண்ணல் விழிகள் கண்ணீர் மலர்கள் நனைந்தே மனவாளையும் சோடி கோலத்தில் நீ வரும் நேரம் கைகளுக்கு வைரத்தில் செய்த காப்பு உள்ளெல்லாம் போட வேண்டும் ஊரெல்லாம் காண வேண்டும் கல்யாண நாளில் இங்கே கச்சேரி வைக்க வேண்டும் சின்னஞ்சிறு கிழியே செல்வவள கொடியே சின்னஞ்சிறு கிழியே செல்வவள கொடியே தாய்மாமன் தோழி என்று முன்னூற்றல் நாடுமன்று ஏதேதோ காட்சியோடு கண்ணுக்குள் ஆடுதம்மா ஆனந்த மின்னலுண்டு நெஞ்சுக்குள் ஆடுதம்மா குங்குமத்து சிமிழே தங்கம் தந்த தமிழே குங்குமத்து சிமிழே தங்கம் தந்த தமிழே அச்சம் மடம் நானும் வெயிட் பண்ற திருமணங்கள் முருகன் மையப்பட்டு நான் வந்தவுடன் அன்பு பக்தி பாசமுக உபசரித்து உன்னை வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தத்தோடு மட்டுமல்லாமல் உன்னை பற்றி விவரங்களை தெரிந்திருந்தாலும் கூட உங்களுடைய நாவல் இருந்து ஒரு சில விவரங்களை கேட்கலாம் நினைக்கிறேன். கேட்டால் தகுந்த விவரம் கேட்க வேண்டியதை கேளுங்கள் சுவாமி. எதையும் சிற்றறிவுக்கு 8 வரை பதில் தர காத்துக்கிறீங்க, கேளுங்க. தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை தொண்டை நாடு மேற்பாடி சிற்றூர் நம்பி நங்கை மோகினி வள்ளி தவன் தமிழ் குகன் பறவை திணையை கொய்யாமல் இருப்பதற்காக கருந்தினை செந்தினை கருந்தினை எங்களுக்கு செந்தினை முருகனுக்கு ஏன் செந்தினை முருகனுக்கு கொடுக்குறீங்க? அப்பா சொல்லியிருக்காரு கொடுக்க சொல்லி. அப்பா என்ன சொன்னாலும் உடனே அப்படியே கேட்டுறதா? அதனாலதான் தாயிற் சிறந்த கோவில்களை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை சொன்னாங்க. அதனாலதான் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று சொல்லாமல் எவர் சொல்லாயினும் சொல்லினுடைய உண்மை என்ன என்பதை அறிவதே அறிவுங்கிறார். அடுத்தவங்க சொல்றதை கேட்கணுங்கிறல பெத்தவங்க சொல்றதை கேட்கறதுல தப்பு இல்ல. அறிவு இருக்கா இல்லையா? அறிவு இருக்கிறதுனாலதான் வள்ளுவர் தாமா சொல்றது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்க. அவர் சொல்றது தவறுன்னு நான் சொல்லவே இல்லை. எங்க அப்பா சொன்னா நான் கேட்பேன், அவர் சொல்றது நல்ல விஷயமா இருக்கும். ஆமா, அப்பா சொல்றது எல்லாத்தையும் எல்லா இடங்களையும் கேட்டு விட கூடாதுன்னு தான் சொல்றேன். ஐயா, அப்பா எல்லாத்தையும் ஒரு பிள்ளை கிட்ட சொல்லணும்னு சொல்ல மாட்டாரு. பிள்ளை கிட்ட சொல்லணும் அதை மட்டும் தான் சொல்லுவாரு. அப்பா பேச்சை கேட்டதுனால ஒருத்தன் பெருமை அடைஞ்சான் அந்த உலகத்துல. ஆமா, அப்பா இவனுடைய பேச்சை கேட்டதுனால. அப்பாவோட பேச்சை கேட்காததுனாலே ஒருத்தன் பெருமை அடைஞ்சான். கேட்காத பிள்ளை எப்படி பெருமை அடையும்? அடைஞ்சானே. கேட்ட பிள்ளை பெருமை அடைகிறது நியாயம். அந்த உலகத்துல ரெண்டு பேருக்கு முன்னாடி பக்தன்கிற அடைமொழி வரும். ஒன்னு மார்க்கண்டேயர், ஒன்னு பிரகலாதர். பக்த மார்க்கண்டேயன், பக்த பிரகலாதன். இந்த பக்த பிரகலாதன் இருக்காருல்ல, அவர் பிறந்து வாழ்கின்ற சிறு வயதிலிருந்து அவங்க அப்பா இரணியாக நமகன்னு சொல்றாரு.
ஆனா இவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. சொன்னாரா? சொல்லலையே. இல்ல ஒரு கதை பேசும்போது ஊட புகுந்து பேசுறா அவன் மண்டை அடிச்சு போயிருமா? இல்ல ஒரு சொல்லும் பொழுது சொல்லலாமே, சும்மா நிக்க வேணாமே. சும்மா நில்லு. ஒருத்தர் வேலை பார்க்கும்போது இன்னொருத்தர் வேலை பார்க்காம சும்மா இருந்தா பாக்குறவன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? என்ன வேலை பார்க்கறது? அவரோட வேலையை அவரவரை பார்க்க விடணும். புரியுதா இல்லையா? தனித்தனியா வேலை பிரிச்சு கொடுத்துருந்தா அப்படி பார்க்கலாம். நீ பேசும்போது இடையில இடையில உன் பேச்சுக்களை வந்து நான் பூந்து பூந்து பேசிக்கிட்டே பேசுங்களே, யாரு வேணானா? அப்படி இல்ல, இயல் இசை நாடகம் தானே இது. இங்க பாருங்க, நான் ஒரு வரியில கேள்வி வேணும்னு திருப்பி நீங்க பதில் சொல்லலாம். ஆனா நான் பேசும்போது இடையில நீ பூந்தீங்கன்னா என் பேச்சை கெடுக்கிறதா அர்த்தம். நீங்க அப்படி நினைக்க கூடாது சுவாமி. அப்படித்தான் நினைப்பேன். ஏன் இப்படி நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிறேன்னா நீங்க ஒரு வார்த்தை பேசும்போது நான் ஒரு வார்த்தை பேசுறேன். ஏன் பேச்சுக்குள்ள நீ வந்து பேசுற? ஏங்க நீங்களா பேசிக்கிறதா? அவ்வளவு நேரம் பேச மாட்டேன். நான் ஒரு விஷயத்தை சொன்னா அதுக்கு நீங்க இன்னொரு விஷயத்தை சொல்லு. நான் பேசும்போது என் பேச்சுக்குள்ள நீ என்ன பூந்து பேசுற? அப்ப நீங்க ஒரு கதை சொல்லுவீங்க, நான் ஒரு கதை சொல்லுவேன், ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அப்படி இல்ல இல்ல. பக்த பிரகலாதன் சொன்னாரு. சரி, இரணியாய நமகன் அப்பா சொல்ல சொன்னாரு. இவர் என்ன சொன்னாரு? நாராயண நமகன் சொன்னாரு. அறிவோம் நமோ நாராயணாய. ஆமா, இந்த உலகிலே நாராயணனை தவிர அப்பா நமக்கு மேலாக ஒரு சக்தி இருக்கிறது. இறைவன் என்பவன் ஒருவன் இருக்கிறான். அவர் தான் நம்ம எல்லாம் இப்படி ஆட்டி வைக்கிறான்னு சொன்னாரு. கேட்டாரா? கேட்கல. கேட்காததுனால அப்பா மறுபடியும் சொல்றாரு, நீ இரணியாய நமகன் தான் சொல்லணும்னு. அப்பா பேச்ச கடைசி வரையும் கேட்கல, நாராயணாய நமகன் தான் சொன்னார். பெருமை அடைஞ்சாரா இல்லையா? பக்த பிரகலாதன் பேர் வச்சிருக்கா இல்லையா? விஷயம் என்ன? அப்பா சொன்னாரா சரி, கடவுளே இறைவனே சொன்னாலும் சரி, அவர் சொல்வதில் உண்மை இருக்கிறதா அதை செய்வது சரியான ஆராய்ந்து பார்த்து செய்வதுதான் சரி. ஆமாவா இல்லையா? அப்பா சொன்னாரு சுப்பா சொன்னாருன்னு இதெல்லாம் ஒரு பேச்சு இருந்து வந்துட்டு பையன் பள்ளி வச்சு போட்டு அவர் இல்ல இல்ல புரியல. அப்பா சொன்னதாவே ஏன் செய்யறோம்னு தெரிஞ்சுல செய்யமா? கண்மூடித்தனமா யார் என்ன சொன்னாலும் உடனே செய்யறதா? வந்து சேர்ந்திருக்கு வரும் காலங்கத்தை கேட்டு கரிச்சா காவடி எடுத்து ஆடுமா. பாத்திருக்கீங்களா காலிசு? புடிச்ச முழுங்கு சாடு ஒரு கதை. நல்ல மனுஷனுக்கு அழகு என்ன தெரியுமா? நான் பேசும்பொழுது பேசாதன்னு சொல்றது இந்த உமக்கு அறிவு தான். நீ பேசுகிறாயா? முதல்ல நீர் எம்ம பார்த்து அறிவு இருக்கான்னு கேக்குறீரு? அறிவு இருக்கான்னு கேக்குறது சபைக்கு வந்தாச்சுன்னா சபைக்கு வந்தாச்சுன்னா ஆண் பெண்ணுங்க பாடுவாங்க. மூத்தவர் கிடையாது. இங்க சொல்லுங்க. நீ சொல்ற நான் சொல்றேன் நீங்க அப்படி ஒண்ணு அவசியம் இல்ல. இவர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? அதுக்கு தான் வந்திருக்கேன். ஏங்க பேசிக்கிட்டே வந்திருக்கேன். நான் என்ன சொல்றேனோ அதை கேட்டுக்காக தான். கத்தாதீங்க. இந்த பாவம் எங்க போகுது தெரியுமா? உன் தலைவலிச்சே அதான். இப்படி கத்துறீங்கல்ல, இந்த பாவம் பூரா எங்க தெரியுமா போய் சேரும்? ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்ன வேலை கதியா அந்த வேலையை நீங்க முதல்ல பாருங்க. என்னமோ பேசும்போது ஊட பேசக்கூடாதுங்கிறீங்க. நான் வந்த வேலையை பத்தி நான் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன அவசரம்? நான் வந்த வேலையை எப்ப பார்க்கணும், என்ன வரணும்னு எனக்கு தெரியும். நான் வந்த வேலையை எப்ப சொல்லணும், எப்படி சொல்லணும் எனக்கு தெரியும். நீங்க கேட்ட உடனே ஐயா சங்கர எழுதி வச்சா நீங்க கேட்டீங்க, நான் பதில் பாடல் பாடிட்டேன். இனிமே நீங்க கேட்டீங்கன்னா விருப்பப்பட்டா சொல்லுவேன், இல்லாட்டி சொல்ல மாட்டேன். நீங்க திருப்பி கேட்டா நான் திருப்பி கேட்பேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்றதா? என்னது? நான் என்ன கேட்கறேன் அதுக்கு பதில் சொல்றதா? அப்படி அவசியம் இல்லைங்கிறது. அதுதான் இங்க சட்டம். சட்டம் உங்க சட்டத்துக்கு நான் ஆள் இல்ல. நீங்க ஒரு விஷயம் பேசுறீங்க, நான் ஒரு விஷயம் பேசுறேன். கேட்டு பேசாம இருங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல என்ன பிரச்சனை கேக்குறேன். நாரதர் கல்யாணம் ஆகல. ஓ நாரதர் கல்யாணம் ஆகல. நாரதருக்கு கல்யாணம் ஆகல. நாரதருக்கு பிள்ளையும் இல்ல. பிள்ளை இருக்குன்னு சொல்றாங்களா? எவன் சொல்றேன்? அப்ப சொல்லி இருக்காங்க. உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, வந்து கேட்டுட்டீங்களா நேருக்கு நேரா? அது அந்த விஷயத்தை அத்தோட விட்டுருங்க. நாரதர் பிரம்மச்சாரி தான் கடைசி வரை. அந்த ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நாரதர் என்பவர் பிரம்மச்சாரி தான். ஏன்னா பிறப்பிலேயே நான் திரோவரத்தை ஏற்க போகிறேன், எனக்கு இல்ல நான் வேணாம் அப்படின்னு பிரம்மன்ட்ட போய் கேட்கிறாரு வரோம். பிரம்மன்ட்ட போய் பிறப்பிலேயே நவ பிரம்மாக்கள் நினைக்கப்பட்டார்கள். நாரதருக்கு முன்பாக நாரதரோடு சேர்த்து 10 பேர் தோற்றுவிக்கிறார் பிரம்மா. ஏன்? படைப்பு தொழிலை பெருக்க வேண்டும் என்பதற்காக. அவர் பார்த்தாரு நாரதர் மட்டும் நான் மட்டுமே வச்சுக்கங்களேன் போய் எமக்கு இல்லறத்துல ஈடுபாடு கிடையாது, நான் துறவரத்தை நாடுகிறேன் அப்பாட்ட போய் கேட்கும் பொழுது பிரம்மன் பார்த்தார், எதை வெறுத்தாயோ அதிலே உழவ கடமையின் சாபம். கொடுத்த சாபத்தின் பொருட்டு நாரதர்ங்கிற பிறவையிலிருந்து உபன் என்ற கந்தர்வனுக்கு உபவர்க்கனாக வேறு ஒரு பிறவி எடுக்கிறேன் நாரதரால. அதனால கவனிச்சுக்கணும். பிறவி வேற ஒரு பிறவி எடுத்து உபவர்க்கனாக பிறந்து சித்ராங்கதனுடைய பிள்ளைகள் 52 பேரை திருமணம் பண்ற. அப்ப நாரதருக்கு கல்யாணம் ஆகல. விஷயத்தை அங்கதான் புரிஞ்சுக்கணும். உபவர்க்கனுக்கு தான் கல்யாணம் ஆச்சு. நாரதர் பிரம்மச்சாரி தான். அங்கே ரம்பையின் மீது மீண்டும் காதல் கொண்டதனால, ஆசை கொண்டதனால, உன்னால் இந்த சபையை கலங்கமுற்றது அப்படின்னு சொல்லி பூலகத்திலே பயன் சாபம்.
உலகத்திலே கன்னியாகுமரி நாடு தருமலன் கலாவதிக்கு பிள்ளையாக அவதாரம் செய்து மீண்டும் நாரதராக பிறவி எடுத்தது. இது விஷயம். இப்ப சரஸ்வதம் ஒரு தடாகம். சரஸ்வதம் என்ற தடாகத்திலே மூழ்கி எழும் பொழுது அழகிய பெண்ணா மாறி 60 குழந்தைகளை பெற்றெடுத்தாரே தவிர நாரதருக்குன்னு பிள்ளை இல்ல. அவர் ஒரு பிரம்மச்சாரி. புரியுதா? பதில் சொல்றேனா? நாரதருக்கு பிள்ளை கிடையாது. ஆமாவாலியாமா? அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று கேட்பதை விட சொல்றது எதுவாக இருந்தாலும் தன் உணர்ந்து பேசணும்னு சொல்றீங்களே. நான் ஒன்னு கேக்குறேன். அருணகிரிநாதர் கதை தெரியுமா உங்களுக்கு? நல்லா தெரியும். எப்படி பிறந்தாரு, எப்படி வாழ்ந்தாரு, என்ன காரணத்துக்காக இறக்க போனாருங்கிறது தெரியுமா? ஆமா ஆமா. அண்ணாமலையார் கோபுரத்துல இருந்து கீழே விழுக போனாரா? முக்காமலம் போனதுக்கு அப்புறம் அக்கா ஒரு பழமொழி ஒண்ணு உண்டு, தெரியுமா? அது வழியில போற ஓனான புடிச்சு எங்க வேணாலும் விட்டுக்க, எனக்கு அது பிரச்சனை இல்ல. அந்த கதையை நீங்களே தேவையில்ல. நீங்க ஒரு கதை சொல்லிருக்கீங்க, நான் ஒரு கதை சொல்லணும். நீங்க தான் சொன்னீங்க யாரு சொன்னாலும் அது நல்லதா கெட்டதான்னு பிரிச்சு பார்த்து நடக்கணும்னு. அக்கா நான் ஒரு தேங்கிறது பழமொழி இருக்குது. யாரு இல்லையா பொருந்தும்னு சொல்ல வரேன். பொருந்தும் பொருந்தாதுன்னு யாரு சொன்னா? எதனால அவங்க சொன்னாங்க அது? ஏன்னா நீங்க கதையை சொல்லும் போது நானே அதை கெடுத்த மாதிரி ஆயிரும். இல்ல அந்த கதைக்குள்ளே வந்திருக்கேன், அதனால தவறு இல்ல. வேற கதையில போனாதே ஏன் சாமி இந்த கதையில ஒன்றி வராம வேற கதையில போனீங்க? மோகம் கொண்டு அழைகிறார். ஆமா, பெண் மீது பித்து. பெண் மோகம் கொண்டு அழைகிற ஒருத்தர் கட்டுல பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறமா ஏமா இல்ல பொண்டாட்டின்னு ஒருத்தி இல்லைன்னா கூட கிடைக்கலையே அலையறீங்க. பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கையில மன்னர்களோ ஆக இதில் மன்னர்களுக்கு எத்தனை கல்யாணம் பண்ணிருக்காங்க தெரியுமா? அது ஆயிரக்கணக்கில் கூட பண்ணிருக்காங்க. எத்தனையோ பேர் நூற்றுக்கணக்கில் பிரச்சனை. சரி, அப்ப அங்க மனதில் தான் காரணம். பெண்மோகம் உண்டு அழைகிறார். பெண்மோகம் உண்டு அலைந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தன்னுடைய உடலிலே வியாதி வந்துருச்சு. ஆமா, தொற்று நோய். இப்ப நோய் வந்ததுனால அவரால் எழுந்து கூட நடக்க முடியல. ஆனால் ஆசைக்கு மட்டும் பஞ்சம் இல்லை. பெண்ணோடு கூடனுங்கிற அந்த எண்ணத்திற்கு மட்டும் பஞ்சம் இல்லை. போய் அக்காட்டே கேட்டாரு நேரடியாவே, வேற வழியே இல்லை, இங்க யாருமே இல்லை, எனக்கு ஒரு பெண் வேணும்னு கேட்கிறார். பார்த்தால் சகோதரி தன்னுடைய தம்பி இவ்வளவு வருத்தப்படுவதை பார்த்து எங்கெங்கயோ போய் அலைஞ்சாமா, எங்கும் எவரும் இல்லை. இப்படி ஒரு கதை இருக்கு. ஆனால் இப்படியும் கதை இல்லை, இதுக்கு மாற்று கருத்து இருக்குன்னு இன்னொரு கதையும் இருக்கு. ஆனா இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, சகோதரி போய் எல்லா இடங்களும் தேடி பார்த்தார், எங்கும் பெண் கிடைக்கவில்லை. வந்தா நான் ஒரு பேரை சொன்னால எந்த பெண்ணும் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். நானும் பெண் தான், வேற வழி இல்லடா தம்பின்னு சொன்னான் அப்படின்னு. அப்பதான் தன்னுடைய நாம் எவ்வளவு பெரிய தவறு இழைத்து விட்டோம், எப்பேற்பட்ட தீங்கு இந்த பாவ கணக்கை எங்க கொண்டு வச்சுக்கிறது. தன்னுடைய சகோதரியே நம்ம முன்னாடி இப்படி கேட்கிற அளவுக்கு நம்ம ஒரு நிலைமை ஏற்படுத்தி வைத்து விட்டோமே அப்படின்னு சொல்லி, இதற்கு மேல இந்த உயிரை வைத்துக் கொள்ள கூடாது என்று சொல்லி திருவண்ணாமலைக்கு போனாரு. சாகலான் போனவர் கோபுரத்துல ஏறி நின்னாரு. சாகலான் போனாரா? ஆமா. போற வழியில ஒருத்தர் வழியில மறிக்கிறாரு. ஒரு வயோதிகர் வந்து வழியில மறிச்சு, எங்கடா வரேன், சாக போறேன். ஏன் சாக போற? இவ்வளவு நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப தவறான வாழ்க்கைங்கிறத இப்ப உணர்றேன், அதனால நான் சாக போறேன். சரி, ஒன்னும் தப்பு இல்ல, முருகா முருகான்னு சொல்றா சரியாயிருன்றாரு. உட்காந்து முருகா முருகான்னு சொல்லி பார்த்தாரு. அவருக்கு சொல்ல முடியல, சொல்வதற்கு மனம் வரவில்லை. நாவிலிருந்து முருகா என்ற நாமமும் வரல. இதுக்கு மேலேயும் உயிரை வச்சுக்கலாமான்னு சொல்லி இப்பத்தான் போறார் திருவண்ணாமலை. கோபுரத்தின் மேல ஏறி மேல இருந்து கீழே குதிச்சாரா? குதிச்சாரு. செத்தாரா? சாகலையே. ஏன் சாகணும்னு போன விழுகையில சாகாம முருகன் தாங்கி பிடிச்சிட்டாரு. திருவண்ணாமலையில இருக்கிற அண்ணாமலையாரும் இல்ல, உண்ணாமலையம்மனும் இல்ல, முருகப்பெருமான் பிடிச்சிட்டாரு. ஆனா முருகப்பெருமான் தாங்கி பிடிச்சாரே, பிடிச்சதுக்கு அப்புறம் அருணகிரிநாதர் கிட்ட என்ன சொன்னாரு? நாவிலே ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை எழுதினாரு. பேச பற்றி பாடுன்னு சொன்னாரு. ஆமா, அதுக்கு இங்க பிடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே இருன்னு சொல்லிட்டு போனாரு. இல்ல, பாட சொன்னார். பாட சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சொல்றது நியாயம் இல்ல, பாடுனதுக்கு அப்புறம் தான் சும்மா இருந்தாரு. இது எப்படி சுவாமி நியாயமாகும்? இல்ல, அதுக்கப்புறம் தான் 12 ஆண்டுகள் பேசாமலே இருந்தாரு அங்கேயே. அதத்தான் நான் சொல்ல வந்தேன். அது எப்படி தெய்வமாவே இருந்தாலும் பெற்றவங்களாவே இருந்தாலும் பேசாம இருன்னு அவர் சொன்ன அருணகிரிநாதர் பேசாம இருந்தார்ல. இல்ல, இந்த உலகத்துக்கே தெய்வம் ஒரு தகப்பன் போன்றவர் அவர் முருகப்பெருமான். பேசாம இருந்து சொல்லும் போது அவரு கேட்கும் போது எங்க அப்பா காவலுக்கு போன்னு சொல்லி நான் ஏன் போக கூடாது? அதுவும் இதுவும் ஒண்ணு இல்ல. என்ன அது இது ஒண்ணு இல்ல, அவர் இறைவன்மா, இறைவனாகவே சாமி. இறைவன் மனிதனுக்குள்ள இருக்கிற மனிதன் சொல்லிருக்காங்க. முதல்ல போய் சொல்றாரு, சொன்ன உடனே பாடினாரு. நான் என்னையா பாடுவேன், எனக்கு என்னையா தெரியாது. நீ பாடுறா, முத்து முத்தா பாடினாரு. முத்து முத்தா பாட சொன்ன உடனே பாடினாரு. என்ன தெரியுமா? முத்தை தருவத்தி திருநகையத்தி கிளை சக்தி சரவண முத்தி கொருவிட்டு ஒருவரையவோ முக்கற்பரவர்க்கு சொல்லுதி முப்பட்டது கற்பி திருவர் முப்பத்து முப்பத்த கவரு வழியேமே தலைவத்தை கலைதொடு பகவான்
விழுதாடு திக்குப்பறி எட்டப்பயிர் அவர் தொக்கு சித்திரப்பவரி கித்திரகன போது கொத்துப்பற கொட்ட கிளவிசை குத்திப்பதை முக்கப்பட்டிகன போது குகை கொட்புற்ற நட்பற்ற உணரை வெட்டிப்பள்ளி இட்டுக்குலகரை குத்துப்பட உத்தப்பட விரும்பாடு பாடிட்டு பேசாம உட்காண்டாருமா வாயே திறக்கல ஏன் பேசாம உட்கார்ந்து இருந்தா தெரியுமா ஏன்னா அவர் அத்தனை நாட்கள் வாழ்ந்த வாழ்க்கை சரியானது அல்ல அமைதியா இருந்தாரு மனதிலே அந்த மௌனமா இருந்து தியானம் பண்றது இருக்குல்ல இருக்கு அது மனதை மிக பலமாக்கும் ரொம்ப பலமாக்கும் சரி அமைதியாக இருந்தோம்னா அவர் சொன்னாருன்னா அவர் இறைவன் வந்து சொன்னதுனால இருந்தார் ஏங்க பெத்தெடுத்தவங்களும் எங்களுக்கு தெய்வத்துக்கு சம்பந்தானங்க இதுல என்ன தவறு இருக்கு அவர் தெய்வம் இந்த வாய் சும்மா இருங்க எவரு சொன்னாலும் சரி அது ஆண்டவனா இருந்தாலும் சரி அப்பனா இருந்தாலும் சரி சொன்னதை நீங்க தான் பாகுபாடு இருந்து பாக்கணும்னு சொன்னீங்க அப்ப ஆண்டவன் சொன்னா வேற அப்ப சொன்னா வேற கண்ணுக்கு தெரிந்த தெய்வம் யார் இந்த உலகத்துல பிள்ளைகளுக்கு அப்பா எங்க அப்பா எனக்கு தெய்வம் தானே அதை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒண்ணு தவறு இல்லையே நான் சொல்றது புரியுதா அதை தெரிந்து கொள்வது அறிவுங்கிறேன் தெரிந்து கொள்வது அப்பா ஏன் சொல்றாரு அப்பா சொன்னாருன்னு கண்மூடித்தனமா நம்பாம அவர் ஏன் சொல்றாருங்கிறத உணரணுங்கிறேன் தெரிஞ்சதுனாலதான் அவர் சொன்னதை கேட்டு காவலுக்கு வந்திருக்கேன் அதான் என்னன்னு கேட்டேன் முதல்லயே முருகப்பெருமானுக்காக சொல்லி இருக்காரு எப்ப சொன்னேன் என்கிட்ட சொன்னியா கேட்டதுக்கு இல்ல அப்பா சொன்னாரு அப்பா சொன்னதுனால இதுல சொன்னா என்ன தவறு கேக்குறீங்க அப்பா சொன்னாரு வந்தேன் ஜாமீனா இதுல என்ன அப்பா சொன்னதெல்லாம் சரின்னு எடுத்துக்க கூடாது அறியணும்ன்றேன் உங்க அப்பா அதுக்காக சாபம் கொடுத்தாரு உங்க அண்ணன் உங்களுக்கு சாபம் கொடுத்தாங்க எங்க குடும்பத்தை கலைச்சு விடாதீங்க நீங்க இல்ல நான் கலைச்சல விடலமா உங்க அப்பா எதற்கு அனுப்பி விட்டாரு திணைக்கு காவலுக்கு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பறவை விரட்டிட்டு இருக்கோம் பறவையை விரட்டுறீங்க ஆமா சுவாமி விரட்டுறது என்பது பாவம் தானே பாவத்தை செய்யலையே புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கோம் எது புண்ணியம் பறவை விரட்டுறது புண்ணியம் எது புண்ணியங்கற தெய்வத்துக்காக பறவை விரட்டுறது புண்ணியம் தானே அப்படி இல்ல ஏன் இல்ல பசியால் வாடும் ஒருவருக்கு உணவு உடைப்பது தான் புண்ணியம் பசியால் வருகின்ற ஜீவன்களை விரட்டி அடிப்பது என்பது புண்ணியம் இல்ல பசியா வர்றவங்களுக்கு உணவு கொடுக்கணுங்கிறது நியாயம் தான் அதுக்காண்டி பானையோட தூக்கிட்டு போக சொல்ல முடியாது பானையோட தூக்கிட்டு போக சொல்ல அதுபோல இறைவனுக்காக கொஞ்சம் விதைச்சிருக்கோம் அவருக்காக பக்திக்காக வந்திருக்கோம் அதனால வெள்ளமையை ஓட்டி பறவை விட நீங்க வீட்டுக்கு விதைச்சு வச்சிருந்தீங்கன்னா அதை ஏமா பறவை கிட்ட இருந்து உன்னை விடாமல் தடுக்கிற அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருப்பேன் எங்க நேர்த்திக்கடன் உங்களுக்கு புரியல நான் என்ன சொல்றேன்னு கேளுமா நீ வீட்டுக்குன்னு வச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்ல நீ வச்சிருக்கிறது தெய்வத்துக்குன்னு வச்சிருக்கும் பொழுது அதை பறவை உண்பதில் ஒன்றும் பெரிய தவறு இல்லையேங்கிற புரியுதா தெய்வத்துக்காக வச்சிருக்கிறது மிருகங்களோ பறவைகளோ சாப்பிடலாம் அது பாவம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க ஆமா புண்ணியம் சேரும்னு சொல்றீங்க ஏன் கையால குடுக்கணும் நீங்க அப்பா ஒரு வேண்டுதல் வச்சிருக்காரு அப்ப நான் கொடுக்க வேண்டியதை இறைவனுக்கு கொடுக்கலன்னா அது ஒரு கடனா போயிரும்ல யாருமா நீ செய்யறது பாவம் இங்க இருங்க இப்படி சொல்லாதீங்க இந்த பாவத்தை செய்ய நான் பாவமே செய்யலையே பாவம் தான் செய்யறேன் யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க உன்னைய பார்த்து சொல்றேன் வேற யாரை பார்த்து சொல்றீங்க இதுதான் என் வேலை சுவாமி அப்படி இருக்கும்போது ஏன் பாவம் சொல்றீங்க ஏமா இறைவனுக்கு கொடுப்பு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் இருக்காரு யா கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு கொடுப்பது அது இறைவனை போய் சேருங்கிறது நம்பிக்கை இல்லாத ஒருத்தருக்கு ஆலயத்துல திருவிழா வச்சு அன்னதானம் போடுறோம் விழா என்னமோ சாமிக்கு தான் அன்னதானம் ஏன் போடுறோம் எல்லாரும் பசியார சாப்பிட்டு போனதுக்காக பசியால் அவருடைய வயிறு வாடாமல் வயிறு வாழ்த்துச்சுன்னா அது இறைவனை போய் சேரும் ஒருவேளை இந்த கோயிலுக்கு போனோம் இங்க சாப்பாடு கிடைக்கல ராத்திரி எல்லாம் பட்னியா கிடந்த இதான சொல்றீங்க அதே போல பறவைகள் இங்க வந்துட்டு அப்படி எல்லாம் வருத்தப்படல இங்க கிடைக்கலன்னா அடுத்த இடத்துல போய் சாப்பிட்டுட்டு போயிடும் அதனால பாவம் என்ன சேராது குடுக்கறது பாவம் அதை சமாளிக்கிறது யார கும்பிடுற முருகனை தானே கும்பிடுற முருகனுடைய அவதாரம் நோக்கம் என்ன முருகன் எதற்காக அவதாரம் பண்றாரு சூரபதுமனை அழிப்பதற்காக ஏன்னா சிவன் அழிக்க முடியாது நின்னையே நின்பால் நிகர்க என்று தேவாதி தேவர்கள் போய் கேட்டுக்கொண்டதன் பொருட்டு முருகப்பெருமானை தானே சிவனே முருகன் முருகனே சிவன் நின்னையே நின்பால் நிகர்க தானே ஒரு குழந்தையை அவதாரம் பண்றாரு அவர்தான் முருகன் ஆமா பிறந்து வளர்ந்தாரே சூரபதுமனை வதம் செய்யணும் ஆமா சூரபதுமனை வதம் செய்வதற்காக தாயிடத்துல என்ன வாங்குறாரு வேல் வாங்குறாரு எந்த ஊர்ல வாங்குறாரு சிக்கல்ல வேல் வாங்கி எங்கே சம்காரம் செய்தார் செந்தூரிலே சிக்கலிலே வேல் வாங்கி செந்தூரிலே சம்காரம் செய்தார் ஆமா சிக்கல்ல வேல் வாங்கினவே சிங்கார வேலை வேல் கொடுத்தவள் வேல் நெடும் கண்ணியம்மைன்னு அம்பாளுக்கு சரி கொடுத்தாளா அம்மா கொடுத்த வேல் சக்தி வேல் சரி அந்த சக்தி வேலை வச்சு சூரபதுமனை அடிக்கிறார் மாமரமா இருந்தவரை ரெண்டா பிளந்து அவரை மாமரமாக இருந்து ஒன்று சேவற்குடியாக ஒன்றொன்று மயிலாக மாத்தி தன்னகத்துல வச்சுக்கிட்டார் அவருடைய ஆணவத்தை அழித்து உண்மைதானே உண்மைதான் அம்மா கொடுத்த வேல்ல சூரபதுமனை வதம் செய்தார் சம்ஹாரம் செய்தார் அப்பா ஒரு இடத்துல வேல் கொடுத்தாரு அந்த வேலை வச்சு என்ன பண்ணாரு எப்ப அப்பா வேல் கொடுத்தாரு முருகனுக்கு அப்பா வேல் கொடுக்கவே இல்லையே வேலை அப்பா முருகனுக்கு கொடுக்கவே இல்லை அம்மா தான் கொடுத்தா போயிட்டு கொண்டு வந்து இல்ல பெட்டி ஆமா அந்த பொட்டியை தூக்கி தலைக்கு வச்சுக்கிட்டு இங்க கொட்டாம்பட்டியில இருந்து உன்னை வண்டியில வேற கூட்டிட்டு வந்தாங்க இங்க இருந்து நடந்தே போய் பேருந்து வரும் ஏறி வீட்டுக்கு போய் நல்ல கூட சோறு தின்னு விட்டு படுத்து தூங்கு முருகனுக்கு வேலு கொடுக்கல
எல்லாருக்கும் தெரியுதுல்ல, முருகனுக்கு தான் வேல் கொடுத்தாரு. சக்தி வேல் கொடுத்தா, சிக்கலில கொடுத்தா, செந்தூரில வதம் பண்ணாருன்னு சொல்றோம்ல, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. அதே போல முருகனுக்கு சிவன் வேல் கொடுத்திருந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. நீங்களும் ஒரு கதையை சொல்லுவீங்க, அதை கேட்டுக்கிட்டு பதில் சொல்லலன்னா எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறது நம்ம வேலை. ஆனா நீங்க ஒரு வித்தியாசமான ஆளாத்தான் இருப்பீங்க போல இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா சொல்றது நியாயம், அதுல தெரியாத விஷயத்தை நீங்க தெரியும். நீ அசிங்கப்பட்டு நிப்ப எனக்கு பேர் கிடைக்கும், அப்படி மட்டும் நீங்க நினைக்காதீங்க. நாம கேட்ட கேள்விக்கு வள்ளிக்கு பதில் தெரியல அப்படின்னு நீ நாளைக்கு காலையில நீங்க ஒரு பெரிய மனுஷன் வேஷத்தை நாளைக்கு காலையில பேசினாங்க, கட்டைய கையில புடிச்சுக்கிட்டு வீணை எப்படி இடுப்புல கட்டிக்கிட்டு ஒரு பொம்பளை புள்ளைய அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. எவ்வளவு உயர்ந்த, நான் அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிருக்க மாட்டேன். ஆனா உன் வாய் சவுடால நீ பேசுற திமிருக்கு அசிங்கப்படுத்தி. நான் எப்பங்க திமிரா பேசுறேன்? என்னைக்காவது ஒரு நாள் திமிரா பேசிருக்கேனா? அறிவு இருக்கா? மண்டகரமா பேசிருக்கேனா? என்னைக்கா பேசிருக்கேன் நானு? அண்ணே அந்த அதுக்கு மண்டகரன்றாரு, திமிருன்றாரு. ஒரு பொம்பளை புள்ள பொறுமையா பேசுறேன். பொறுமையா பேசும்போது இவருக்கு என்ன பிரச்சனை? இல்ல நான் கேக்குறேன், நான் பேசும்போது பின்னாடி கொஞ்சம் குறைங்க. உனக்கு எவ்வளவு தின்னக்கா இருந்துச்சுன்னா குறைக்க சொல்றீங்க. எதுக்குப்ப? இல்லன்னா எடுத்து வச்சு விடுங்க. இவருக்கு வேணா எடுத்து வச்சுக்க, வாயை பிடிச்சிருக்கட்டும். உனக்கு எவ்வளவு தின்னக்கா இருந்துச்சுன்னா அறிவு இருக்கான்னு என்னைய பார்த்து கேட்க. நீங்க மட்டும் எங்களை கேட்கல, உன்னைய கேட்கலாம். கேள், தப்பு இல்ல. ஏன் கேட்கல? என்ன மட்டும் எப்படி கேட்கலாங்கறீங்க நீங்க? சின்ன பிள்ளைமா, சின்ன பிள்ளைய அறிவு இருக்கான்னு சின்ன அறிவு இருக்கான்னு கேட்டா இங்க பாருமா, அறிவு இருக்கான்னு கேட்டா இருக்கு சாமின்னு சொல்லணும். அடேங்கப்பா, அறிவு இருந்தா இப்படி பேசுவேலான்னு கேட்டா அப்ப எனக்கு இல்லங்கறத நீ நிரூபணமாக்குற. நான் கேக்குறேன், அது தப்பு இல்ல. சின்ன பிள்ளை இருக்குல, பதில் சொல்ல வாய் மட்டும் நீங்க மட்டும் வாய் விட்டு கிளிய பேசுங்க. சின்ன பிள்ளை இருக்குல, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல சின்ன பிள்ளைங்க உலகலாம் கொஞ்சம் மாத்தி ஒரு மாதிரி உங்களுக்கு எல்லாம் ஏதாவது இருக்கா? இருங்க, ஏதாவது இருக்கா? நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்கல்ல, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. அதை விட்டு வளவலன்னு வாய்க்கு வந்தாலும் பேசிக்கிட்டு இருக்கியே, எதுக்கு தான் வர? நீ சிவன் முருகனுக்கு கொடுக்கல நான் நிரூபிச்சிட்டா? சிவன் தான் முருகனுக்கு கொடுத்தாருன்னு நான் நிரூபிச்சிட்டா? சிவன் முருகனுக்கு கொடுக்கல நான் நிரூபிச்சிட்டா? நான் சொல்றேன், நீ கேட்டா என்னது? நான் சொல்றேன், நீ கேட்றியா? சொல்லுங்க. முருகன் தான் யாரு? இங்க நீதிபதி சிவன் தான் முருகனுக்கு வேல் கொடுத்தாருன்னு நான் நிரூபிக்கிறேன். சிவன் முருகனுக்கு வேல் கொடுக்கவே இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன். சரி, எங்க நீ சரியான பிள்ளையார் தான் என்ன சொல்றீங்க? சரியான எவ்வளவு மண்டக்குருவம் பத்தியலா? இப்ப ஒரு சின்ன பிள்ளை இருக்குன்னா, தம்பி இங்க வாங்கப்பான்னு கூப்பிட்டா என்னங்க அக்கான்னு கேட்கும். டேய் இங்க வாடான்னு என்ன சொல்லும்? வர முடியாது போடானுமா. அப்ப சின்ன பிள்ளைகிட்ட பெரிய மனுஷன் எப்படி பேசணுமோ அது மாதிரி முதல்ல நீங்க பேசி பழகுங்க. இப்ப நான் உன்னை வாடி ஓடி வாடி போடி ஒரு வார்த்தை இருமா நீங்க கேட்டீங்களா? நான் பதில் சொல்றேன், போங்க. அப்படி பேசல, போங்கன்ட்டு. என்னுடைய பேச்சுல உன்னை எவ்வளவு ஏளனமாவோ இளக்காரமாவோ அப்படி என்னுடைய பேச்சு இல்ல. நீ திமிரா பேசினா நான் அதை விட பயங்கர திமிரா பேசுவேன். நான் திமிராவே பேசலங்க, பேச்சு மட்டும் தான். அப்படி எப்ப திமிரா பேசினாங்க? போங்க, நான் பேசுறேன், போங்க அங்கிட்டு போங்க. முகத்துல முழிக்கவே அப்படி இருக்கு எனக்கு. கடவுளே, பாண்டிய நாட்டுல ஒரு மன்னர் இருந்தார். அந்த மன்னன் உக்கிரபாண்டியன்னு பேரு. அவர் அந்த நாட்டை ஆளும் பொழுது செல்வ செழிப்பா மக்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்காங்க. இப்ப இங்க வருஷத்துல ஒரு நாள் திருவிழா வைக்கிறோம், அங்க ஒவ்வொரு நாளும் திருவிழா. ஆறு ஓடுறதும் மரங்கள் மலர்கள் விவசாயமும் அனைத்து செல்வ செழிப்பா இருக்கு. ஆனா அவர் என்ன செய்யறாரு? 99 யாக பண்ணி முடிச்சிட்டார். 99 யாக பண்ணி முடிச்சிட்டா 100வது யாகமும் நிறைவேறி விட்டது என்றால் இந்திர பதவி 100 யாகம் பண்ணி முடிச்சவங்களுக்கு போயிடும். அப்படி இந்திர பதவி போக போகுதுங்கிற பட்சம் வந்துருச்சுன்னா இந்திரன் பாப்பாரு, ஆகா இந்திர பதவிக்கே நமக்கே பறிவு போயிரும் போல இருக்கே, அப்ப அந்த யாகத்தை கெடுக்கணும் அப்படின்னு இந்திரன் நினைக்கிறான். இந்திரன் நினைச்சதுனால வர்ண பகவான கூப்பிடுறான். வர்ண பகவான கூப்பிட்டு சொல்றாரு, ஐயா இப்படி 99 யாகம் பண்ணி முடிச்சுட்டான், இன்னும் ஒரு யாகம் தான் இருக்கு. நீ என்ன செய்யற? அவன் யாகம் நடக்காம இருக்கணும், அதுக்காக ஆற்றுல வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுற மாதிரி புயலும் மழையா அடிச்சு ஆற்றுல வெள்ளம் ஓடுறதை விட கடல் பொங்கி வந்தா எப்படி இருக்குமோ அவ்வளவு வேகத்துல நீ போகணும்னு வர்ணனுக்கிட்ட சொல்ல. சும்மா சொன்னாலே வர்ணனுக்கு பத்தாதா? யாகத்தை கெடுக்கணும்னா அவர் ரொம்ப வேகமா வருவார். அப்ப இந்திரன் அவர்கிட்ட விஷயத்தை சொல்லிட்டார், உத்தரவு கொடுத்தாச்சு வர்ணனுக்கு. இதுக்குள்ள சிவபெருமான் பாக்குறாரு, ஆகா 99 யாகம் பண்ணி முடிச்சுட்டான், இன்னும் ஒரு யாகம் தான் இருக்கு, அதுக்குள்ள யாகத்தை கெடுக்கணும்னு இந்திரன் முடிவு பண்ணிட்டான். மன்னனுடைய கனவுல போறாரு சிவபெருமான். என்னப்பா நீ இப்படி எனக்கு என்னன்னு தூக்கிக்கிட்டு இருக்க? மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கும் பொழுது மன்னனுக்கு என்ன குறைவு? அதனால அவர் நிம்மதியா தூங்குறாரு.
அவர் கனவுல போய் ஊருக்குள்ள வெள்ளம் வரப்போகுது, அதனால இந்த வெள்ளத்தை நீதான் தடுக்கணும்னு உக்கிரபாண்டியன் கிட்ட சொல்றாரு. சொன்ன உடனே சிவபெருமான் உக்கிரபாண்டியன் கிட்ட தான் வேலை கொடுக்கிறார். ஐயா கவனிக்கிறீங்களா? உக்கிரபாண்டிய மன்னன் அந்த பாண்டிய நாட்டை ஆளும் பொழுது சிவபெருமான் அவர் கையில வேலை கொடுக்கிறார். இந்த வேலை கொடுத்து தண்ணி வரும் பொழுது உன்னால் எவ்வளவு வேகத்தில் வீச முடியுமோ அவ்வளவு வேகத்தில் வீசு, அந்த நீர் அப்படியே நிக்கும்னார். அப்ப சிவபெருமான் கொடுத்த வேலு உக்கிரபாண்டியன்கிட்ட தான் கொடுத்தாரு, முருகனுக்கிட்ட கொடுக்கல. அப்புறம் எப்படி முருகனுக்கிட்ட சிவபெருமான் கொடுத்தாரு நீங்க சொல்றீங்க? இது திருவிளையாடல் புராணம். ஆமா, பரஞ்சோதி முனிவரால் இயற்றப்பட்ட திருவிளையாடல் புராணம். மதுரை எம்பதியிலே சிவபெருமான் வந்து நடத்திய 64 திருவிளையாடல்களை வைத்து உருவாக்கப்பட்டது இது. இவ்வளவு நேரம் அந்த அம்மா சொல்லிச்சுல உக்கிரவாண்டியன் ஒரு மன்னர் இருந்தாரு, உக்கிரவாண்டியன் ஒரு மன்னர் இருந்தாருன்னு. இந்த உக்கிரவாண்டியன்கிற மன்னர் யாரு தெரியுமா? ஐயா சவுந்தரபாண்டியனாக அவதாரம் செய்து மதுரை எம்பதியிலே ஆட்சி செய்கிறார். சிவனுக்கு பேரு. ஏன்னா மீனாட்சியை திருமணம் பண்றாரு. வந்து திருக்கல்யாணம் நடக்குது. மீனாட்சி அம்மனை திருமணம் பண்ணதுனால அந்த நாட்டினுடைய மன்னன் ஆகிறார் இறைவன் சிவபெருமான். சவுந்தரபாண்டியன் ஐயாவுக்கு பேர். அவரே போய் வணங்கி தன்னை என்ன பண்ணணும்னா ஒரு மன்னராக முடிசூட்டிக் கொள்பவர் தன்னை ஒரு மன்னராக முடிசூட்டிக்கிறார்னா அவர் சிவ பூஜை பண்ணணும். பாண்டிய நாட்டில் மன்னர்களாக முடிசூட்டிக் கொள்ளக்கூடியவர். அப்படியாக அவரே சென்று வணங்கிய தலம் தான் இம்மையிலும் நன்மை தருவார் ஆலயம் மதுரையில் இன்றைக்கு இருக்கு. மதுரையினுடைய மத்தியில் இருக்கிற ஆலயம் இம்மையிலும் நன்மை தருவார் ஆலயம். சிவனே சிவனை வணங்கிய இடம் அது. இப்ப அவர் சவுந்தரபாண்டியன் ஐயாவுக்கு பேரு. மீனாட்சியை திருமணம் பண்ணாரா? அந்த சவுந்தரபாண்டியனுக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் பிறந்த பிள்ளை தான் உக்கிரபாண்டியன். அவர் முருகனோட அவதாரம். உக்கிரபாண்டிய யாரு? முருகப்பெருமானின் திரு அவதாரம். அவரு இல்லன்னு பார்த்து பேசிட முடியுமா? அத பார்வதி தேவியினுடைய அம்சம் தானே மீனாட்சி. சிவன் தானே இங்க சவுந்தரபாண்டியனா இருக்கிறாரு. இன்றைக்கும் மதுரை எமதியிலே மீனாட்சிக்கு வளைகாப்பு திருவிழா நடக்கும். அம்மா கருவுற்று இருந்தாலுங்கிறதுனால காந்திமதி அம்மையாருக்கு நடக்கும் திருநெல்வேலியில. அதுபோல இங்கே மீனாட்சிக்கு நடக்கும். மகாவிஷ்ணு இருக்காரு. பேசிட்டு இருக்கேங்க. நீ சொன்னதுக்கு இல்லன்னு சொன்னீங்கன்னா உனக்கெல்லாம் எவ்வளவு திணக்கம் இருக்கும். ஒரு விஷயத்த இதுதான் உண்மைன்னு இருக்கிற ஒரு விஷயத்த இல்லைன்னு எப்படி சொல்லுவேன்? உங்களுக்கு இன்னொரு சான்று சொல்றேன். முருகன் ராஜ அவதாரத்துல ராஜ அலங்காரத்தில் இருப்பார்ல, ஆண்டியா இருப்பாரு. தெய்வமாக இருக்கிறவரை ராஜ அலங்காரமாக முருகப்பெருமானுக்கு ராஜ அலங்காரம் சுட்டுவாங்க. இந்த ராஜ அலங்காரமாக சுட்டும் போது கையிலே செங்கோல் வச்சிருப்பாரு முருகன். எந்த நாட்டம் ஆட்சி செஞ்சாரு முருகன்? கையில செங்கோல். முருகன் நாட்டை ஆட்சி செஞ்சாரு செங்கோல் வச்சுக்கிட்டு செய்தார். அத பாண்டிய நாட்டில் உக்கிரபாண்டியனாக திரு அவதாரம் நிகழ்த்தி கையிலே செங்கோல் வைத்து அரசனாக மன்னனாக முடிசூட்டி ஆட்சி செய்தார் முருகப்பெருமான். உக்கிரபாண்டியன் முருகன் இல்லன்னு நீ சொல்லுவாங்க. நான் கேக்குறேன், நீ கேட்கலாம். உங்க பாட்டு மகாவிஷ்ணு இருக்காருல்ல, அவர் எத்தனை அவதாரம் எடுத்திருக்காரு? 10 அவதாரம் எடுத்திருக்காரு. என்னென்ன அவதாரம்? அச்சம் குருமம் ராகம் பல அவதாரம் எடுத்திருக்காரு. தனித்தனியா ஒரு இடத்துல தன்வந்திரியாக அவதாரம் இருந்தாரு. தன்வந்திரி எடுத்திருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி ராமன் அவதாரம் எடுத்திருக்காரு. ஆனால் பெருமையாக வெளியிலே சொல்லப்படுகிறது அச்சம் குருமம் ராகம் பாவனம் நரசிம்மம் பரசுராமா ராமா கண்ணா கல்கிங்கிற 9 அவதாரம் இதுவரைக்கும் எடுத்தாரு. இந்த 9 அவதாரத்தை எடுத்த ஒரு மகாவிஷ்ணு தானே? ஆமா. ஆனா அப்ப ராமனா வரும்போது மகாவிஷ்ணு தானே சொல்லணும். ஆனா மகாவிஷ்ணுவா இருந்தவர் ராமன் அவதாரம்னா அது வேற. புத்திசாலித்தனமா பேசுறோம்னு பைத்தியகாரத்தனமா பேசுறோம். பைத்தியகாரத்தனமா எல்லாம் பேசல. இருங்க வரேன். சொல்றது எனக்கு புரியுதுமா? என்ன சொல்ல வரேங்கிறத முதல்ல கேளு. ராமனா வந்தாரு, லட்சுமணனா வந்தாரு, ராமனா வந்தாரு, கிருஷ்ணனா வந்தாரு, மச்சம் கூர்மம் வராகம் வாமனம் இப்படி பல அவதாரங்கள் எடுத்ததெல்லாம் யாரு? எடுத்ததெல்லாம் யாருமா? மகாவிஷ்ணு தானே. முடிவுல கொண்டு வந்து மகாவிஷ்ணுவை தானே வைக்கிறோம். அவதார மகிமை முடிந்த பிறகு மறுபடியும் மகாவிஷ்ணுவாக வைகுந்தத்துக்கு தானே போறாரு. இவர் மகாவிஷ்ணு இல்லன்னு சொல்ல முடியுமா? ராமராக அவதாரம் செய்தது யாரு? மகாவிஷ்ணு தான் எடுத்தார் சுவாமி. ஆனா அவர் மகாவிஷ்ணு இல்லன்னு சொல்ல முடியாது. மகாவிஷ்ணு தான் எடுத்தாரு. ஆனா அவர் ராமரா தானே இருந்தாரு. ராமருங்கிறது அவதாரமா? அப்ப நீங்க மட்டும் எப்படி பிள்ளைங்க எல்லாம் பெத்துக்கிட்டு அது வேற அவதாரம் நீங்க சொன்னீங்க? அது புரியல. நாரதருக்கு பிள்ளை இருக்குன்னு சொன்னோன்னு அது வேற அவதாரம். அந்த அவதாரம் எடுத்தனால அது நாரதர் நீங்க தானே எடுத்தீங்க. சரி, நான் இன்னொரு விஷயம் கேட்கிறேன். மகாவிஷ்ணுடைய பொண்டாட்டி யாரு?
மகாலட்சுமி. ஸ்ரீதேவி இருக்காங்க. மகாவிஷ்ணுடைய மனைவி. ம். கிருஷ்ண பரமாத்மாவிற்கு கோபியர்கள் கொஞ்சம் ரமணாக இருந்தார். 16 முன்னாடி. ஆனாலும் பிரம்மச்சாரி அவர். ராமனாக அவதாரம் செய்திருக்கும் பொழுது சீதா பிராட்டி. சீதை யாருடைய அவதாரம்? மகாலட்சுமியோட அவதாரம். மாறி இருவரும் இங்கே வந்தார்கள். நவகுஷ என்ற குழந்தை இருந்துச்சு. இப்ப நீ என்ன சொல்ல வரேன்னா, நான் என்னுடைய பிறப்பு என்பது வேறு, அவர் தெய்வம், நான் யாரு? நீங்களும் தெய்வத்துக்கு சமமானவர் தான். அதுதான் அவ்வளவு மரியாதை கொடுத்தா. என்ன சுவாமி மரியாதை குறைவா பேசிட்டோம்? தெய்வம் செய்வது அவதாரம். எத்தனை அவதாரம் வேணாலும் இறைவன் நடத்தலாம் பூவுலகிலே. ஆனால் அது கடவுள் தான் கடைசி வரையும். பிறப்பும் பிறப்பும் இல்லான்ற பெருமை. அப்ப நீங்க தெய்வம் உள்ள மனிதரும் இல்ல. அங்கிட்டும் இல்ல இங்கிட்டும் இல்ல. அங்கிட்டும் இல்ல இங்கிட்டும் இல்ல. மனிதரும் இல்ல தெய்வம் இல்ல. தெய்வ நிலைக்கு உயர்த்தப்பட்டதனாலதான் தேவரிசிங்கிற பட்டம் எனக்கு. புரியுதுங்களா? தெய்வ நிலைக்கு உயர்த்தப்பட்டவன் என்பதனால் தேவரிசி என்ற பட்டம் நாரத மகரிஷிக்கு. சரி, அதுதான் பத்திரமா இருக்கு. முருகன் தான். சரி, முருகன். அந்த முருகன் இருக்காருல்ல, முருகன் இருக்காரு, இல்லன்னு ஒருபோதும் மறக்கவே முடியாது. சரி, இப்ப முருகன் என்ன பண்றாரு? முருகனை கல்யாணம் பண்ணணும். யார கல்யாணம் பண்ணணும்? முருகனுக்கு என்னவா? வேணாம் சாமி, பாவம் அவர் வாட்டு போறாரு. 4 மணிக்கு மேல ஆச்சுன்னு நினைக்கிறாரு. அதனால அவர் உள்ள கத்திக்கிட்டு இருக்காரு. அதனால உன்னை கடந்து வர மாதிரி இருக்கு. சரி சொல்லுங்க. முருகனை கட்டிக்க விருப்பம் இல்ல. ஏன் விருப்பம் இல்ல? நீங்க இடத்த காலி பண்ணலாம். இப்படித்தான் பேசக்கூடாது. எனக்கு அப்படியே அது என்ன எப்போ பேசக்கூடாது? பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? என்ன எப்போ சொல்ற அளவுக்கு நீ இன்னும் பெரிய ஆள் ஆகலாமா? ஒரு விஷயம் தெரியுது சுவாமி, இடத்த காலி பண்ணலாம், நீ இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு என்ன சொல்ற அளவுக்கு நீ பெரிய மம்மா கொடுக்கலாம் கிடையாது. நீங்க பெரிய மம்மா கொடுக்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது நாங்க காவல் பாக்குறோம். நீங்க வந்திருக்கீங்க, வந்தவருக்கு மரியாதை கொடுத்து பேசுறது. மரியாதை கொடுத்தா இடத்த விட்டு போங்க. மன்னதோட பேச்சு. அவர் தெய்வம் தான் இல்லைங்களே. எப்ப அடுத்தவ புருஷனை கல்யாணம் பண்ணிக்கன்னு ஒரு முனிவர், ஒரு தேவரசி, ஒரு மேலோகவாசி உங்களை தெய்வத்துக்கு சமமா நான் நினைச்சேன். அடுத்தவ புருஷனை கல்யாணம் பண்ண சொல்றேன், நீங்க எல்லாம் இங்க நிக்கணும். சரி, அடுத்தவ புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிற சொல்றேன், நான் இங்க நிக்க கூடாது. அடுத்தவ புருஷனை விரும்புறவங்க இங்க நிக்கலாமா? எவன் விரும்புறவன்னு சொல்லுங்க பாப்பா. எவன் விரும்புறா? அடுத்தவ புருஷனை யாரு விரும்புறா? நடிக்கிற தேவையில்லை. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று. அப்படி பேசுறது அவசியம் எனக்கு கிடையாது. முருகனை கட்டிக்கிறியா? ஒருத்தர் பேசும்போது முகத்தை பார்க்கல தெரியும். விருப்பம் இல்லைன்னு முருகனை கட்டி வேண்டாம்னு கட்டித்தான் ஆகணுங்க. வேணாம்னு சொல்லிட்டு போங்க. என்னால நடத்தி காட்ட முடியுங்க. கட்டிக்க முடியாது. அல்லும்ப கடமந்த வசகனை விடுத்து அல்லும்ப கடமந்த வசகனை விடுத்து அவன் நீயோ தலகிரு பாசடி விடுத்து சொல்லும் எம்மத்த கடமையான தவவேட போடிங்க வந்தவரே. வையான தவவேட போடிங்க வந்தவரே. உமையிலோ சொல்லும் புகழ தர மேரத்தை எடுத்து எல்லாது போ. அறிவில்லா மடச்சிரு திருட்டு நாரத முடியே. இன்று சூரிய அஸ்தமனம் ஆவதற்கு உனக்கும் அந்த கண்டபடி வேலனுக்கும் திருமணம் செய்து என் கண்ணால் கண்டு மகிழ்வேன். இது சத்தியா? போங்க. ஒரு நாளைக்கு இப்படி நீட்டேல விரல் துண்டா போய் விழுவ போகுது. முருகா ஞான வண்டிதா, சீக்கிரம் வாருங்கள் முருகா.